Hello friends, welcome to Indian Recipes Tamil. இன்னைக்கு நம்ம காரசாரமான வெண்டைக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இத நீங்க குழம்பு மாதிரியும் prepare பண்ணலாம். தண்ணியை நல்லா வத்த வச்சீங்கன்னா கூட்டு மாதிரியும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். ஒரு தடவை இப்படி செஞ்சிட்டீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க வெண்டைக்காய் வாங்குனீங்கன்னா இந்த ரெசிபி தான் பண்ணுவீங்க. அவ்வளவுக்கு டேஸ்டா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கிட்டே ஒரு அன்பான ரெக்வெஸ்ட் இருக்கு. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் தினம் அப்லோட் பண்ற புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே சேரும். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. அதுல 3 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எப்போதுமே காரசாரமான குழம்பு கூட்டெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா நம்ம வயிற்றுக்கு எந்த உபாதையும் வராது. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை எடுத்து சுத்தப்படுத்திட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இதை வரட்டிகிட்டே இருங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதோடைய பிசுபிசுப்பு தன்மையெல்லாம் போயிட்டு நல்லா சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு பண்ணோம் அப்படின்னா. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிடலாம். இப்போது அதே கடாயில் மறுபடிக்கும் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் இந்த தக்காளியெல்லாம் அப்படியே மசிஞ்சு ஒரு கிரேவி மாதிரி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர்ன்றனால தான் நான் இவ்வளோ சேர்க்குறேன். ஏன்னா அது நல்ல கலர் கொடுக்கும். அதே சமயத்தில் காரம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலான மிளகாத்தூள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உரப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதும் இது கூட 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா புளிக்காத கெட்டி தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சி விடுங்க. வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில். அதுக்கப்புறமா நம்மளுடைய டிஷ் தயாராகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான வெண்டைக்காய் கிரேவி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே ரெசிபியை இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிரிச்சிட்டே ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ, பாய், டேக் கேர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.